மனசுக்கு ஒரு தனி சந்தோஷம் தான். என்ன சின்ன பொண்ணு? இருக்கும். உன் எக்ஸைட்மெண்ட் குறை நம்மளுக்கு எடுக்கல. இன்னைக்கு நம்ம போறது மீராக்கு எடுக்க, தெரியும்ல? நாலுமுடி சின்ன பொண்ணு, பர்ஸ் கிரிஸ்லாம் கொண்டு வரலையா? காசு எங்க வச்சிருக்கா? மொபைல் தான், எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் தான். அப்ப ஆட்டோக்கு? அதுவும் ஆன்லைன் பேமெண்ட் தான். ஏய் நாலுமுடி சின்ன பொண்ணு, அட என்ன நீ இங்க இருந்து இப்படி நாய் மாதிரி கத்துறதுக்கு வீடு பெப்பர பேன் திறந்தானே கிடக்கு. உள்ள போயிடலாம் வா. அட அதானே, சரி வா. எவ்வளோ ஆனந்தமா இருக்கு. பாத்தே சின்ன பொண்ணு, நீ என்ன கத்துன? இதுக்கு காது கடிச்சா இப்படி நம்ம உள்ளதான் வந்திருக்கோமே, அதையாவது கவனிக்க. எப்படி ரசிச்சு ருசிச்சு காப்பி குடிச்சிட்டு இருக்கு பாரு. நாலுமுடி கெட்டி கத்தாதுங்கடி, மெதுவா. சியானா எந்திரிச்சிருவா, மெதுவா. அதெல்லாம் சியானா எந்திரிச்சிருப்பா. சின்ன பொண்ணுதான் வெளியே இருந்து அந்த கத்துனாலே. கத்துனாலா? என்ன கத்துனா? எனக்கு ஒண்ணு கேட்கலையே. எதுக்கும் செக் பண்ணுங்க, சியானா எந்திரிச்சிருப்பா. அதெல்லாம் கேட்காது சின்ன பொண்ணு. சியானாவும் உங்க அப்பாவும் மேலதான் மாடியில தூங்கிட்டு இருக்காவ. அதனால கத்தி தொலையாதீங்க, மெதுவா பேசுங்க. சரி, கத்தக்கூடாதுன்னா எங்களுக்கு போய் காப்பி எடுத்துட்டு வாங்க, போங்க. நீ உட்கார் சின்ன பொண்ணு. ஒரு காப்பியை தானே நிம்மதியா குடிக்கணும்னு நினைச்சேன், அதுக்குள்ளவா இவ்வளவு வேலை கேட்கால் வேலை இவ்வளவு பேர் போட்டு கொடுக்கணுமே. மீனா இப்பெல்லாம் காப்பி போட்டு குடிச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கே, நேரம் ஆயிரும். அப்புறம் சியானா எந்திரிச்சிருவா, அப்புறம் என்ன வெளியே விட மாட்டா பாத்துக்க. அதனால நம்ம இப்ப கிளம்பிடுவோம். நாலுமுடி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. காப்பி வந்தாதான் நம்ம கிளம்ப முடியும். சியானா எந்திரிச்சிருவாளா, அதனால நீ கிளம்ப முடியாதான். ஆளை பாரு. அப்படியே சியானா எந்திரி அழுதான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இங்க இருந்து அவளை பாத்துக்கோங்க. நானும் சின்ன பொண்ணு ஷாப்பிங் போறோம், சரியா? விட மாட்டாங்க போலல்ல. சரி விதி, போட்டு கொடுப்போம். சரி சரி இருங்க, போட்டு எடுத்துட்டு வரேன். நானும் தான் படபடன்னு குடிக்கிறத விட்டுட்டு ரசிச்சுல குடிச்சிட்டு இருந்தேன். இது எனக்கு தேவைதான். இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஈழலுக்கு காப்பி ஆடணும். திரும்ப கீழே உட்காரு. இல்ல நான் இங்கே உட்காந்துக்கிறேன். சரி, வா இஷ்டம். நீ மீராக்கு மட்டும் தான் ட்ரெஸ் வாங்குறியா இல்ல உனக்கு வாங்குவியா? எனக்கா? எதுக்கு? வெறும் மீராக்கு தான் வாங்க போறேன். நீ என்னமோ ஜெய், நாளா எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போறேன்ப்பா. அதுவும் மீராக்கு எடுக்க போற மாதிரியே எடுக்க போறேன். கொன்றாவே இருக்கும். உனக்கு பொறாம. எனக்கு எவ்வளவு ரசிகர் மன்றம் இருக்கு தெரியுமா உனக்கு? உங்க வீட்லயே உனக்கு ரசிகர் மன்றம் கிடையாது, வேற எங்க இருக்கு? அதெல்லாம் இருக்கு. நீ வேணா கூகுள்ல என் பேரை போட்டு பாரு. என் பேரை போட்டாலாவது வரும். ஒரு சேனலும் உன் பேரை சேமா இல்லையே, ஒவ்வொரு சேனலும் வேற வேற பேரெல்லாம் இருக்கு. அதானே, ஒரே பேரை எல்லாரும் வைக்க வேண்டியதானே? வைக்கலாம் தான், அது எது பிரச்சனை வந்துருமோன்னு வைக்க மாட்டேக்காவ. இந்தாங்க சீக்கிரம் குடிங்க. என்ன நாலுமுடி உடனே வந்துட்டீங்க? இப்பதான் போட்டீங்களா இல்ல போட்டு வச்சத சூடு பண்ணி கொண்டாரீங்களா? போடுவாவே, முதல்ல போட்டு வச்சதுதான் சூடு பண்ணி கொண்டாரே. ஃப்ரெஷ்ஷா போட மாட்டீங்களா நீங்களா? அது ரொம்ப முக்கியம். இந்த அப்படி சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ அப்படி ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், நானே இன்னொரு வாட்டி குடிச்சுடுவேன். கையில கொடுத்தது திருப்பி வாங்குவாங்களா நாலுமுடி? கொடுங்க, நானே குடிக்கேன். எப்படி உனக்கு அட்ஜஸ்ட் பண்றியா இல்ல எப்படி? கொடுங்க. உங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வரதுக்குள்ள ஏன் காப்பி ஆறி போச்சே? அட இதுக்கா? போங்க போய் மறுபடியும் சூடு பண்ணி எடுத்துட்டு வாங்க, போங்க. வேண்டாம் கீதா, படபடன்னு குடிச்சிரு. நான் சூடு பண்ண போவேன், இல்ல மறுபடியும் வேணும் பால்வே, மறுபடியும் சூடு பண்ணி தாங்கம்பாவே. வேண்டவே வேண்டாம். 6 நாள் பரவாயில்ல, மடக்குன்னு குடிச்சிரு. எனக்கு இந்த சூடு போதும், நீங்க குடிங்க. நாலுமுடி அலர்ட் ஆயிட்டு. அட்லதானே போற மீனா? அட ஏன், அதான் ஃப்ரீயா பஸ் இருக்கு, பஸ்ல போலாம். ஆட்டோல போலால, நல்லா இருக்கும். சரி, ஆட்டோலயே போவோம். ஆனா ஆட்டோக்கு எவ்வளவு ஆகுதோ அதை 3 பேரும் ஸ்பிளிட் பண்ணி காசு போடணும், சரியா? சரிடே, இது கூட எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா தரத மாட்டீங்க. அதுக்குதான் தருவேன். சின்ன பொண்ணு, நம்ம ரஜினியன் இருக்காவல்ல ஆட்டோ ஓட்டுறவிய, அவியில கூப்பிடு. ஆமா அவையிலே கூப்பிடுறேன். இங்க இருந்தா தானே வருவாவ, சவாரிக்கு போயிருந்தா. சரி பாப்போம், ட்ரை தான் பண்ணி பாப்போமே. சின்ன பொண்ணு நீ முத போ. சரி அண்ணே, கிளம்பலாம். அட ராணிக்கு, அட மும்மூர்த்திகள், எங்க கிளம்பிட்டீங்க? அக்கா மீராக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம், அத சொன்னாலாக்கா? அட ஆமா, நீங்க தான் கமுக்கமா எங்கிட்ட எல்லாம் சொல்லாம வாங்கி வச்சிட்டீங்க. என்ன மீனா அப்படி சொல்லிட்டு? அப்படி இல்ல மீனா, அன்பும் அப்பாவும் தான் டவுனுக்கு போயிருந்தாவ.
அங்க போயிட்டு ஒரு கடையில இருந்துட்டு இவதான் ஃபோன் பண்ணாவ, இப்படி மீராக்கு நீ ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னல, இங்க ஒரு சேலை பார்த்தோம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு. அன்புக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கவான்னு கேட்டாவ. சரின்னு சொன்னேன், வாங்கிட்டு வந்துட்டாவ. ஓ, அன்புக்கு செலக்ஷனா? ஆமா சின்ன பொண்ணு, அன்புக்கு அந்த சேலை ரொம்ப பிடிச்சிருந்தான். உங்க ஓஹோலாம் எனக்கு புரியுது. போங்க போங்க, இப்போ நான் அப்புறமா உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். எக்கா, அப்ப உங்களுக்கு புரிஞ்சுட்டோ? எம்மா என்ன கிளம்புவோமா எப்படி? சாரிண்ணே சாரிண்ணே, சரி நீங்க கிளம்புங்க. ஏக்கா சரி நாங்க போயிட்டு வரோண்ணே, பாய். சரி சின்ன பொண்ணு, சரி எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்கண்ணே. சின்ன பொண்ணு, உன் கார் வெட்டியா தானே இருந்துச்சு, நம்ம அதுலயே போயிருக்கலாம்ல. இவருக்கு வெளியே போகணுமா? அவரும் சொன்னாரு போய் எடுத்துட்டு போனா சொன்னாரு. நான் தான் சரி வேண்டாம் நீங்களே எடுத்துட்டு போங்கன்னு விட்டுட்டேன். இதுவும் நல்லா ஜாலியா தான் இருக்குன்னு. சின்ன பொண்ணு, நான் லட்சணமா ஒரு சேலை எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? நீங்க என்னத்தையும் எடுத்து கொடுங்க, நான் அங்க போய் முத பாப்பேன் என்ன நல்லா இருக்குன்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெஸ் தான் எடுத்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எதுக்கு இப்பவுமே அவளுக்கு சேலை? ஆமா, ஆனா ராணிக்கா சேலை தானே எடுத்துருக்கேனாவே. அவ சேலை எடுத்துட்டாவல்ல, ஒரு சேலை ஆயிட்டுல, போதும் போதும். நான் ட்ரெஸ் தான் எடுக்க போறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கங்க. நானும் ட்ரெஸ் தான். அப்படியே எனக்கு ஒரு ட்ரெஸ். நானும் மீராவும் ட்வைனிங் பண்ண போறோம். நீ நடத்து. சின்ன பொண்ணு, நம்ம 4 பேரும் இதே மாதிரி ஒண்ணா ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும்? அவ வயசு பிள்ளை, அவளுக்கு போட்டு அழகா இருக்கும். நம்மளுக்கு அவளுக்கு வித்தியாசம் இல்லையா? நம்ம இந்த கிளவியா ஆயிட்டோம். எல்லாம் போடலாம் 4 முடி வேணா யோசிக்கணும். எனக்கு வயசாயிட்டு பத்தியா? அதை விடுங்க, இப்போ நம்ம அங்க போய் பார்க்கலாம் என்ன செய்யலான்னு. அப்படியே எல்லாரும் சேர்ந்து போடணும்னாலும் நம்ம ராணிக்கா சரசக்கா எல்லாரும் சேர்ந்துல போடணும். ஆமாண்ணே, நம்ம எல்லாரும் இப்படி சேர்ந்து போட்டா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும்ல. நம்ம ஏதாவது ஒரு பண்டிகைக்கு அப்படி போடலாம்னே. ஜெகஜோதியா இருக்கும், அப்படி பண்ணலாம்னே. ரஜினி ஏதாவது ஒரு நல்ல துணி கடையில விடுங்கண்ணே. சரிம்மா சரிம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு, சூப்பரா இருக்கும், அங்க போய் பாருங்க. நீங்க நினைச்ச மாதிரி சேலை ட்ரெஸ் சின்ன பிள்ளைகளுக்கு அது இதுன்னு எல்லா கலெக்ஷனும் வச்சிருப்பாங்க, நீங்க போய் பாருங்களா. அண்ணே ரொம்ப ஹைஃபை கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போயிடாதீங்கண்ணே. அந்த கடை பார்க்க என்னமோ நல்ல ஆடம்பரமா தான் இருக்கும், ஆனா விலையெல்லாம் நல்ல துணிக்கு ஏத்தாப்புல தான் இருக்கும், துணியும் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க போய் பாருங்களா. சரிண்ணே. என்ன கொஞ்சம் குனி. உங்க தொல்லை தாங்க முடியல. குனிடே. சொல்லுங்க. நான் நினைக்கேன் அந்த கடைக்கும் இவருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு. பொண்ணு கொடுத்து எடுத்துருப்பாளுக்கா? அது இல்ல லூசு, கமிஷன். எப்படிக்கா? இப்ப பாரு, நம்ம மாதிரி ஆட்கள்னு வச்சுக்கோயேன், ஏதாவது நல்ல கடையில போய் விடுங்கன்னு சொல்லுவோமா? அவளுக்கு தெரிஞ்ச ஒரு கடையில இல்லைன்னா பேச வச்ச கடையில போய் விடுவாங்களா? இப்படி கஸ்டமர் போய் அந்த கடையில போய் விட்டான்னு வச்சுக்கோயேன், அந்த கடையில இருந்து உங்களுக்கு எல்லாம் கமிஷன் கிடைக்கும் தெரியுமா? இந்த காஞ்சிபுரத்துல எல்லாம் போய் பாத்திருக்கியா? 4 முடி என்னமா யோசிக்கி. ஏக்கா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, கமிஷன்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடைக்காதுக்க. ஏக்கா நான் நம்ம ஊருக்கு அந்த கடைக்கு நான் என்ன டெய்லியே போய்கிட்டு இருக்கேன். ஏதோ அந்த கடை நான் ஒரு வாட்டி போனதுல எனக்கு தெரிஞ்சிச்சு நல்ல கடைன்னு, அதனாலதாக்கா உங்களுக்கு சொன்னேன். அடக்கடவுளே, நம்ம சொன்னது இவருக்கு கேட்டுட்டு போலல. அப்படிலாம் தப்பா சொல்லல தம்பி, அப்படியே கடையில இருந்து உங்களுக்கு கமிஷன் கிடைச்சாலும் நல்லது தானே, அதான் சொன்னேன். இதுல தப்பு என்ன இருக்கு தம்பி? நீ அந்த கடையில போய் சொல்லு, இப்படி நான் கஸ்டமர்ஸ் உங்க கடைக்கு கூட்டிட்டு வரேன், அதனால உங்ககிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் கமிஷன் தாங்கன்னு நீ கேளு. இதுல ஒரு தப்பு இல்ல. இப்போ எம்மாடி என்ன நடி நடிக்கி வாய பத்து சின்ன பொண்ணு. இந்த ஆட்டோ ஓட்டி எனக்கு சம்பாதிக்கிறதே போதுங்க, யாரும் ஏமாத்தி பிழைக்காம இருந்தாலே போதும். நீ ஏமாத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும்டே, அதனால உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கேன். இப்படி நான் வந்து கஸ்டமர்ஸை விடுறேன் அப்படின்னு அவங்ககிட்ட கமிஷன் கேளு. நம்ம கடைக்கு கிட்ட வந்துட்டோம். சரிண்ணே. கடை வந்தாச்சுமா? கடை பேரெல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா கடை ரொம்ப பெருசெல்லாம் இருக்கு. ஆமா, ட்ரெஸ் எல்லாம் பாத்தியா நல்லா ஹெவியா ஒர்க் பண்ணிருக்கு. காஸ்ட்லியா தான் இருக்கும்னு நினைக்கேன். நான் சொன்னேன்ல, ஆட்டோக்காரன் பத்தியா சொன்ன மாதிரி செஞ்சு விட்டேன். சின்ன பொண்ணு உள்ள போய் தான் பாப்போமே, நம்மளும் மீராக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கும் தானே நினைச்சோம். அதுவும் சரிதான், சரி வாங்க போய் தான் பாப்போமே. பொம்மை கூட ஜோடியா தான் நிக்கி. என்னல கடை இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமோ? அதை விட சின்ன பொண்ணு நல்ல ஏசி எல்லாம் போட்டு நல்ல அழகா இருக்குல்ல. லூஸ் 4 முடி,
இப்ப ஏசியா முக்கியம். நானே கடை இவ்வளவு பெருசா இருக்கேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு வந்தது வந்தாச்சு, பாத்துட்டு போவோம். மீரா சாயந்தரம் கிளம்பிடுவா. நம்ம இங்கெல்லாம் சுத்தி பாக்குறேங்கிற பேர்ல டைம் பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எப்ப வீட்டுக்கு போறது? சாயந்தரம் தானே கிளம்புறா. நம்ம தீபாவளிக்கு சேலை எடுக்க வந்திருக்கோம். பட்டு அது இதுன்னு மெனக்கிட்டு உட்காந்து பாக்குறதுக்கு. சின்ன பொண்ணு வா சின்ன பொண்ணு, நல்லா சுத்தி பார்க்கலாம். வாங்கலனாலும் பரவாயில்ல. ஆமா சின்ன பொண்ணு, எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு போட்டு பார்க்கலாமே. நம்ம இங்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க வேண்டாம், நம்ம வேற கடையில போய் லாஸ்ட்ல எடுத்துருவோமே. வெளியில அடிச்ச வெயிலுக்கு இந்த கடைக்குள்ள நல்லா குளு குளு குளுன்னு இருக்கு சின்ன பொண்ணு. அந்த குளு குளு குளுன்னு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்துதான் நம்மகிட்ட பில்ல வாங்குவாங்க. கழுதை அதான் நம்ம ஒண்ணு வாங்க வேண்டாம்னு சொல்றோம்ல. சரி, ஆனாலும் கீழே ஒரே சேலையா தான் இருக்குன்னு. அண்ணே சொல்லுமா, இங்க வாங்க. இங்க உங்களுக்கு நான் சேலையெல்லாம் காமிக்க, வாங்க. எங்களுக்கு சேலையெல்லாம் பார்க்க வேண்டானே. இந்த சல்வார் கமிஸ், அந்த ட்ரெஸ், டாப் அதெல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்க அந்த செக்ஷனுக்கு போயிருவோம். அந்த கலெக்ஷன்லாம் மாடியில இருக்குமா? கீதா, இவங்க 3 பேர் கூட மேல போ. மாடிக்கு போய் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்து கொடுப்போம். என்ன 4 மணி இங்கேயும் வேலை பார்க்கவே போல. நீ வேறம்மா. சரி அதை விடு, அவட்ட சொல்லு எங்களுக்கு எந்த பொண்ணு துணைக்கு வர வேண்டாம்னு சொல்லு. ஆமா சின்ன பொண்ணு, நம்மளுக்கு எடுத்து காட்டுறோங்கிற பேர்ல நம்ம பின்னாடியே அலைஞ்சிட்டு இருப்பாவ. நம்மளையும் நிம்மதியா பார்க்கவே விட மாட்டாவ. அண்ணே எங்களுக்கு யாரும் தேவையில்லை, நாங்களே பாத்துக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தானே அண்ணே, நாங்களே போய்க்கிடுவோம். எங்களுக்கு யாரும் அசிஸ்டன்ட் வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவை ஏது தேவைன்னு இவ நல்லா பார்த்து சொல்லுவாவம்மா. அதானே வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம். அவைய கூடயே வந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் நாங்க ஃப்ரீயா பாத்துக்கிட மாட்டோம். அதுக்கு தான் சொல்றேனே, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி, உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கோ எடுத்துக்கோங்க. ஆனா பில்லு கூட நீங்க இங்கதான் வரணும், சரியா? சரிண்ணே சரிண்ணே. எப்பாடி தொல்லை நீங்கிச்சு, ஜாலி ஜாலி. சரி வாங்க போலாம். ஆமா ஆமா, ஒரு கீதாவே காணாது, இதுல இன்னொரு கீதா வேணையா நக்கலு. சின்னவனே சொல்லுங்க. நான் நீ காசு கொண்டு வரல, என்கிட்ட இல்ல பாத்துக்க. நீ இன்னைக்கு ட்ரெஸ்ஸுக்கு நீ காசு போடு, நான் நாளைக்கு உனக்கு தந்துடுறேன், சரியா? உங்களை நான் சொல்லி தானே கூட்டு வந்தேன். சம்பளம் வரல போடா, நாளைக்கு நான் கொடுத்துருவேன். என் தலைய அடமான வச்சாலும் நான் கொடுத்துருவேன். யார் வாங்குறது? சரி வாங்க வாங்க, நாளைக்கு குடுக்காம மட்டும் இருங்க, அப்புறம் உங்களை கவனிச்சுக்கிறேன். சின்னவனே இப்போ என்ன குளிட்டி அப்பா செய்யல, இந்தோங்க சொல்லி தொலைங்க. யாராவக்காடு எதுக்கு அடிச்சியே? அடிச்சனா? தப்பு 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 தப்பு. நான் உன் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ண சின்ன பொண்ணு, கண்டிப்பா நாளைக்கு நான் உனக்கு கொடுத்துருவேன். என் கையென்ன டெல்லிக்காவே இருக்கு, இந்த தானே இருக்கு. கையில அடிச்சு சத்தியம் பண்ண என்ன? போய் சத்தியம் தான் கையில அடிச்சு பண்ணுவா சின்ன பொண்ணு. நான் போய் சொல்லல, அதான் உன் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணேன். நாளைக்கு தரேன். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு டெய்லி போராட்டமாவே இருக்கு. போராடு போராடு, இப்படியாவது ஒரு நாட்டுக்கு நல்லது செய். சின்ன பொண்ணு, இந்த கழுத மீனாவே எங்க? ஆமா, மீனா வேற ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாலே, எங்கேயும் போய் தொலைஞ்சு போயிட்டாளா? ஏய் சின்ன பொண்ணே, ஏன் நாயே ஏன் அங்க போனா? அந்த அண்ணாச்சி மேல மாடிக்கு போங்கன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க பேசிட்டே இருக்கீங்க, வந்து தொலைங்க சீக்கிரம். இதுல வீட்டுக்கு சீக்கிரம் வேற போகணுமா? செம்ம கலெக்ஷன்ஸ். சின்ன பொண்ணு, இங்கெல்லாம் இந்த ட்ரெஸ் இருக்கு பாரு, நல்லாவும் இருக்கு, விலை கம்மியா இருக்கு. இதை வந்து நம்ம லாஸ்ட்ல பாத்துக்கலாம். இப்ப கடையெல்லாம் சுத்தி பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு 1500 2000 ட்ரெஸ் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துட்டு போவோம், சரியா? 2000-ஆ? 4 முடி ஒரு பேச்சுக்கு தான் 2000 சொன்னேன். உங்களால எவ்வளவு முடியுதோ அதை நீங்க எடுத்துக்கங்க. சின்ன பொண்ணு, நீங்க 1500 2000 ட்ரெஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கம்மி விலையில எடுத்தா மீரா என்னை பத்தி என்ன நினைப்பா? அட லூசு 4 முடி, கிஃப்ட்ங்கிறது நம்ம மனசால குடுக்கறது, அதுல பிரைஸ் டேக் எல்லாம் போட முடியாது. நாங்க என்ன 2000 எடுத்தோம்னு சொல்லியே கொடுக்க போறோம். அதனால ட்ரெஸ் 2000 1000 1500 ஒண்ணுமே தெரியாது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்படிங்கோ? அப்ப சரி வாங்க, நம்ம சுத்தலாம். அதையாவது உருப்படியா செய்யலாம். வாங்க வாங்க வாங்க. இது சூப்பரா இருக்கு, மீராக்கு தான் எடுக்க போறேன். அட உங்களுக்கும் அந்த கலர் தான் பிடிச்சிருக்கா? அப்ப சேமாலாம் வேண்டாம், நான் வேற கலர் எடுக்க. அப்போ டார்க் ப்ளூ கலர் எடுத்துருவோமா? நாலுமுடி, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? அது சூப்பரா தான் இருக்கு. சரி மக்களே, நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம்ல, அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.
அந்த பெல்லு அப்புறம் ஹைப்பு அதையும் பண்ணிருங்கண்ணே. உங்க ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரியா? பாய். பாய்.